ப்ரூஸ்லியோட அந்த பிரபலமான தத்துவத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். பி லைக் வாட்டர், அதாவது நீரை போல இரு. ஆமாம். நீங்க எங்களுக்கு அனுப்பி வச்ச குறிப்புகள் எல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஆனா ஒரு கேள்வி மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு. சொல்லுங்க. இன்னைக்கு நாம வாழ்ற உலகம் எல்லாத்திനും பிளான் பண்ணு, கண்ட்ரோல் பண்ணு, இலக்குகளை நிர்ணயிச்சு அதை நோக்கி ஓடுன்னு சொல்லுது. ஆமா, அதுதான் நடைமுறை. இப்படிப்பட்ட உலகத்துல எல்லாத்தையும் விட்டுட்டு நீரோட்ட மாதிரி போ அப்படின்னு சொல்றது சாத்தியமா? இது ஒரு விதமான ஒரு தோல்வி மனப்பான்மை இல்லையா? இதத்தான் இன்னைக்கு நாம அலசி ஆராய போறோம். ரொம்ப ரொம்ப சரியான கேள்வி. ப்ரூஸ்லி சொன்னதை மேலோட்டமா பார்க்கும்போது எது நடந்தாலும் பரவாயில்லன்னு சோம்பேறியா இரு அப்படிங்கிற மாதிரி தோணலாம். ஆமா, எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. ஆனா அது உண்மையே இல்ல. நீங்க அனுப்பின குறிப்புகள் காட்டுறபடி இது ஒரு ஆழமான மனநிலை மாற்றம். கட்டுப்பாட்டை விடுறதுக்கும் கைவிடுறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. ஓகே. ப்ரூஸ்லி சொன்னது வாழ்க்கையோட சண்டை போடாம அதோட சேர்ந்து நடனம் ஆடுறது அப்படிங்கிறது தான். நடனமாடுவதா? ஆமா, நம்ம நோக்கம் இந்த தத்துவத்துக்கு பின்னாடி இருக்கிற உளவியலை புரிஞ்சுக்கிட்டு அதை நம்மோட வேலை, உறவு, பிரச்சனைகள்னு எல்லாத்துலயும் எப்படி பயன்படுத்தலாம்னு பாக்குறது தான். கேட்கவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல நீங்க கொடுத்த குறிப்புகள்ல ஒரு தனிப்பட்ட அனுபவத்தோட ஆரம்பிக்கிறாங்க. ஆமா. ஒருத்தரோட ப்ராஜெக்ட் ஒன்னு படுதோல்வியை நோக்கி போயிட்டு இருக்கு. அது எப்படியாவது காப்பாத்தணும்னு அவர் பயங்கரமா போராடுறார். ஆமா, சரியான ஆட்களை வேலைக்கு வைக்கிறது, பிசினஸ் மாடலை மாத்துறதுன்னு சொல்லப்போனா செய்யக்கூடிய எல்லாத்தையும் செஞ்சு பாக்குறார். ஒரு கட்டத்துல ஒரு அணைய வெறும் கைகளால கட்டி தடுக்க முயற்சி பண்ற மாதிரி உணர்றார். அவ்ளோ கஷ்டப்படுறார். ஆமா, எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் பணமும் நேரமும் கரைஞ்சிடே போகுது. பயங்கரமான மன அழுத்தம், பதற்றம், தூக்கமே இல்ல. அவரால வேற எதை பத்தியும் யோசிக்க முடியல இல்லையா? நிச்சயமா. இங்கதான் அந்த திருப்புமுனை வருது இல்லையா? கரெக்ட். ஒரு கட்டத்துல போதனா சுவாமினே எல்லாத்தையும் விட்டுடுறார். அதாவது அந்த பிரச்சனைய எதிர்த்து போராடுறத நிறுத்திட்டு பிரபஞ்சத்துக்கிட்ட ஒப்படைக்கிறார். ஆமா, எனக்கு வழிகாட்டு அப்படின்னு மனசுக்குள்ள கேக்குறார். இது கேட்கறதுக்கு கொஞ்சம் சினிமாத்தனமா இருக்கு. உண்மையிலேயே இப்படி கையை விரிச்சா எல்லாம் சரியாயிடுமா? இங்கதான் ஒரு முக்கியமான உளவியல் உண்மை இருக்கு. அவர் செய்தது சரணடைவதில்ல. அதுக்கு பேர் இன்குபேஷன் பீரியட உருவாக்குறது. இன்குபேஷன் பீரியட். ஆமா, அதாவது ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காம ரொம்ப நேரம் மண்டைய உடைச்சுக்கும் போது நம்ம மூளையோட பகுத்தறிவு பகுதி, அந்த லாஜிக்கல் பிரெயின், அது ஒரே பாதையில திரும்ப திரும்ப சிந்திச்சு சோர்வடைஞ்சிடும். அப்போ அந்த பிரச்சனையிலிருந்து கொஞ்ச நேரம் விலகி அதை அப்படியே விட்டா நம்மளோட ஆழ்மனசு, சப்கான்ஷியஸ் மைண்ட் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அது தொடர்பே இல்லாத விஷயங்களை இணைச்சு பார்த்து திடீர்னு ஒரு யுரேகா மொமெண்ட் உருவாக்கும். அப்போ அவர் பிரபஞ்சத்திடம் ஒப்படைத்ததுங்கிறது ஒரு வகையில அவரோட ஆழ்மனசுக்கு அந்த வேலையை கொடுத்தது மாதிரி. அதேதான். அவர் அந்த பிரச்சனையை வலுக்கட்டாயமா தள்ளுறதை நிறுத்தினதும் அதுவா ஒரு வழி கண்டுபிடிச்சிருக்கு. மிகச்சரியா சொன்னீங்க. அதுவரை அவர் நீரோட்டத்துக்கு எதிரா நீந்த முயற்சி செஞ்சிட்டு இருந்தார். எப்போ கட்டுப்பாட்டை தளர்த்தினாரோ அப்போ நீரோட்டம் அவரை சரியான திசையில கொண்டு போயிருக்கு. புதிய யோசனைகள், எதிர்பாராத உதவிகள், புதிய வாய்ப்புகள்னு வந்திருக்கு. இதுதான் ப்ரூஸ்லி சொன்ன தத்துவம். ஆமா, இது செயலற்ற நிலை இல்ல. இது சூழலுடன் இணைந்து செயல்படும் நிலை. ப்ரூஸ்லியோட ஒரு மேற்கோள் இங்க ரொம்ப பொருந்தது. இயற்கையான உள்ளுணர்வு ஒரு பக்கம், கட்டுப்பாடு இன்னொரு பக்கம். ரெண்டையும் நீங்க இணக்கமா இணைக்கணும். அப்போ முழுக்க கட்டுப்பாட்டை விடுறதும் தப்பு. ஆமா, முழுக்க கட்டுப்படுத்த நினைக்கிறதும் தப்பு. கரெக்ட். ரெண்டுக்கும் நடுவுல ஒரு சமநிலைய கண்டுபிடிக்கிறது தான் திறமை. சரி, ஒரு விஷயத்த வலுக்கட்டாயமா கட்டுப்படுத்த கூடாதுன்னு புரியுது. ஆனா அப்படி விட்டுட்டா எல்லாம் நம்ம கைமீறி போயிடுமே. ஒருவேளை இங்கதான் நீங்க சொன்ன அந்த நெகிழ்வுத்தன்மைங்கிற விஷயம் வருதா? எக்ஸாக்ட்லி. ஒரு அணை மாதிரி இல்லாம நீரை போல வளைஞ்சு கொடுக்கறதா? இதுதான் அடுத்த முக்கியமான புள்ளி, நெகிழ்வுத்தன்மையோட சக்தி. உங்க குறிப்புகள்ல ஒரு அழகான வரி இருக்கு. சொல்லுங்க. மனிதன் வாழும்போது மென்மையாகவும் நெகிழ்வாகவும் இருக்கிறான். அவன் இறந்தவுடன் கடினமாகி விடுகிறான். நெகிழ்வுத்தன்மை என்பது வாழ்க்கை, கடினத்தன்மை என்பது மரணம். வாவ், இது நம்ம உடம்புக்கு மட்டும் இல்ல, நம்ம மனசுக்கும் நம்ம எண்ணங்களுக்கும் பொருந்தும். நிச்சயமா. இதுக்கு அந்த ஓக் மரம் மூங்கில் கதை ஒரு நல்ல உதாரணம் இல்லையா? ஆமா ஆமா. பெரிய புயல் அடிக்கும் போது கம்பீரமா உறுதியா நிக்கிற ஓக் மரம் வேரோட சாஞ்சிருது. ஆனா மெலிசா இருக்கிற மூங்கில் காத்தோட போக்குக்கு வளைஞ்சு கொடுத்து புயல் நின்னதும் மறுபடியும் நேரா நிக்குது. அதேதான், வாழ்க்கையிலயும் புயல் மாதிரி பிரச்சனைகள் வரும்போது நான் இப்படிதான் இருப்பேன், இது இப்படிதான் நடக்கணும்னு ஓக் மரம் மாதிரி பிடிவாதமா நின்னா நாம தான் உடைஞ்சு போவோம். இதுக்கு ஒரு நடைமுறை உதாரணம் சொல்ல முடியுமா? சொல்றேன், யோசிச்சு பாருங்க.
நீங்க ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்கீங்க. உங்க ஐடியாவை ஒருத்தர் கடுமையா விமர்சிக்கிறார். நடக்கும். உடனே கோவப்பட்டு ஈகோவை முன்னிறுத்தி உங்களுக்கு என்ன தெரியும், நான் சொல்றதுதான் சரின்னு அவர் எதிர்ப்பது ஓக் மரம் மாதிரி. ஆமா, அங்கே சண்டை தான் வரும். அப்புறம் அந்த ஐடியா குப்பைக்கு போயிடும். ஆனா மூங்கில் மாதிரி நெகிழ்வா இருந்தா என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணுவோம்? ஒரு நிமிஷம் நிதானிச்சு, சரி நீங்க சொல்றதுல ஒரு பாயிண்ட் இருக்கலாம், எந்த இடத்துல உங்களுக்கு நிரடலா இருக்குன்னு கொஞ்சம் விளக்க முடியுமா, அது எப்படி சரி செய்யலாம்னு யோசிக்கலாம்னு கேட்போம். ஓகே. இங்க நீங்க அந்த விமர்சனத்தை எதிர்த்து நிக்கல, அதை உள்வாங்கி அதோட வளைஞ்சு போறீங்க. அப்ப அந்த இடத்துல தான் பிரச்சனை ஒரு வாய்ப்பா மாறும். அந்த ஐடியா இன்னும் மெருகேறும். சரியா சொன்னீங்க. வாவ், இது ரொம்ப தெளிவா புரியுது. தற்காப்பு கலையிலயும் இதுதானே அடிப்படை. ஆமா ப்ரூஸ்லி தண்ணிக்கிட்ட இருந்து கத்துக்கிட்ட பாடம்னு சொல்லுவாங்களே. ஆமா, நீங்க தண்ணிய கையால குத்துனா அதுக்கு வலிக்காது, அது விலகி வழி கொடுக்கும். நீங்க அதை பிடிக்க முயற்சி செஞ்சா அது விரல் எடுக்கல ஓடிடும். அதுக்கு வடிவமே கிடையாது. எந்த பாத்திரத்துல ஊத்துறீங்களோ அந்த வடிவத்தை எடுத்துக்கும். ப்ரூஸ்லியோட குரு இப்மான் அவர்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமானதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, பயிற்சி செய்யும் போது உன்னோட எல்லா பலத்தையும் போட்டு கடினமா பயிற்சி செய், ஆனா சண்டை போடும்போது உன்னையே மறந்துடு. ஒரு நிமிஷம், இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு. எப்படி? வருஷக்கணக்கா கத்துக்கிட்ட பயிற்சியை சண்டை போடும்போது மறந்துட சொல்றாரா? அப்புறம் எதுக்கு அந்த பயிற்சி? நல்ல கேள்வி. மறப்பதுனா மூளையிலிருந்து அழிச்சிடுறதில்ல, அத பத்தி போதபூர்வமா, அதாவது கான்ஷியஸா யோசிக்கிறத நிறுத்தணும். உதாரணமா? எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டே ஓட்டுவோம், உடனே கீழே விழுந்துடுவோம். கரெக்ட். எப்போ நம்ம அத பத்தி யோசிக்கிறத நிறுத்திட்டு இயல்பா ஓட்ட ஆரம்பிக்கிறோமோ அப்பதான் சரியா ஓட்ட முடியும். ஆமா, சரிதான். பயிற்சிங்கிறது நம்ம உடம்புல, நம்ம தசைகள்ல அந்த திறமைய பதிய வைக்கிறதுக்கு தான். ஆனா செயல்பாடுங்கிறது அந்த பதிவை நம்பி நிகழ்காலத்துல முழுசா கவனம் செலுத்துறது. அதுதான் நீரை போல இருப்பது. ஓகே, இப்போ கனெக்ட் ஆகுது. அதாவது சூழ்நிலைக்கு ஏற்ப நம்மள நம்ம மாத்திக்கிறது. இது நம்மள அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகுது. வாழ்க்கையின் ஓட்டத்துடன் இணைந்து வாழ்தல். ஆமாம், நீரை போல இருப்பதுன்னா தேங்கி நிக்கிற குளம் மாதிரி இருக்கிறது இல்ல, அது ஓடுற நதி மாதிரி இருக்கிறது. ப்ரூஸ்லி சொல்றாரு, ஓடும் நீரை போல வாழ்க்கை என்பது ஒரு நிரந்தரமான இயக்கம். ஆமா, வாழ்க்கை ஒருபோதும் ஒரே இடத்துல நிக்காது. இதுக்கு கிரேக்க தத்துவஞானி ஹெராக்ளிடோஸோட ஒரு மேற்கோளை உங்க குறிப்புகள்ல சொல்லியிருக்காங்க. ஆமா, ரொம்ப பொருத்தமான மேற்கோள் அது. ஒரே நதியில ஒருத்தன் 2 தடவை கால் வைக்க முடியாது. ஏன்னா அது அதே நதி இல்ல, அவனும் அதே மனிதன் இல்ல. எவ்வளவு ஆழமான வரி பாருங்க. நேத்து நீங்க சந்திச்ச ஒரு பிரச்சனை அதே மாதிரி இன்னைக்கும் வந்தாலும் அது 100% அதே பிரச்சனை கிடையாது. ஏன்னா நேற்றைய அனுபவம் உங்களை கொஞ்சமாவது மாத்திருக்கும். ஆமா, சூழ்நிலையும் நுட்பமா மாறி இருக்கும். நேத்து வேலை செஞ்ச அதே தீர்வு இன்னைக்கு வேலை செய்யணும்னு அவசியம் இல்ல. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு குழந்தைய வளர்க்கறது மாதிரி. சொல்லுங்க. 5 வயசு பையனுக்கு நீங்க சொல்ற அட்வைஸ் 15 வயசு பையன்கிட்ட எடுபடாது. நிச்சயமா. அதே பையன்தான், அதே அப்பாதான். ஆனா நதியும் மாறிடுச்சு, நதியில கால் வைக்கிற ஆளும் மாறிட்டான். நாம நம்ம அணுகுமுறைய மாத்திக்கிட்டே இருக்கணும். அருமையான உதாரணம். இதுதான் ஓட்டத்துடன் இணைந்து போவது. வாழ்க்கை இப்படிதான் இருக்கணும்னு நாம ஒரு வரைபடத்தை வரைஞ்சு வச்சுக்கிட்டு, ஆமா, வாழ்க்கை வேற ஒரு பாதையில போகும்போது கோவப்படுறதுல, விரக்தி அடையறதுல அர்த்தமே இல்ல. அதேதான். ஒவ்வொரு கணத்தையும் ஒவ்வொரு சவாலையும் புதுசா அணுகணும். நேற்றைய வெற்றிகளோ தோல்விகளோ இன்னைக்கு உதவாது. இந்த தத்துவங்களெல்லாம் கேட்க நல்லாதான் இருக்கு. ஆனா ப்ரூஸ்லி இதை வெறும் பேச்சோட நிறுத்திக்கல. அவரோட ஜீத் குண்டோ தற்காப்பு கலையே இது மேலதான் கட்டமைக்கப்பட்டிருக்கு இல்லையா? ஆமாம், நான் கேள்விப்பட்டிருக்கேன், அதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஸ்டைலே இல்லாத ஸ்டைல்னு ஒரு பேருண்டு. அது கேட்கவே முரணா இருக்கே. ஆமா, அதுதான் ஜேகேடியோட ஆன்மாவே. ஜீத் குண்டோனா தடுக்கும் குத்தின் வழின்னு அர்த்தம். ஓகே. அதோட சிறப்பம்சமே நீங்க சொன்ன வடிவமற்ற தன்மைதான், ஃபார்ம்லெஸ்னஸ். கலைகள்ல குறிப்பிட்ட ஸ்டான்ஸ், ஃபார்ம்ஸ், கத்தாஸ்னு இருக்கும். ஆனா ப்ரூஸ்லி என்ன நினைச்சார்னா, ஒரு உண்மையான சண்டையில எதிராளி எப்படி தாக்குவான்னு கணிக்கவே முடியாது. ஆமா, அது ஒரு கணிக்க முடியாத நடனம் மாதிரி. கரெக்ட். அங்க போய் நான் இந்த ஸ்டைல்ல தான் அடிப்பேன்னு நின்னா அடி வாங்கிடுவோம். அப்போ ஜேகேடியில எந்த விதிகளுமே கிடையாதா? அது ஒரு குழப்பத்துல முடியாதா? விதிகள் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அந்த விதிகள் ரொம்ப அடிப்படையானதாகவும் நெகிழ்வு தன்மை கொண்டதாகவும் இருக்கும். எது வேலை செய்கிறதோ அதை பயன்படுத்து, எது வேலை செய்யவில்லையோ அதை தூக்கி எறி. அன்னோதுதான் ஜேகேடியோட அடிப்படை மந்திரம். ஓ, அப்ப அது ஒரு கலவை மாதிரி. ஆமா, அது விங் ஷுன், குத்துச்சண்டை, ஃபென்சிங்னு பல கலைகள்ல இருந்து சிறந்த அம்சங்களை எடுத்துக்கிட்டு ஒரு கலவை.
சூழ்நிலைக்கு எது தேவையோ அதை அந்த நேரத்துல உடல் இயல்பா செய்யணும். அதனால எதிராளிக்கு அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு கணிக்கவே முடியாதா? அதேதான். இந்த விஷயம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ப்ரூஸ்லி அவரோட இந்த கலையை பத்தி ஒரு புத்தகம் எழுத ரொம்பவே கஷ்டப்பட்டாருன்னு உங்க குறிப்புகள்ல இருக்கு. ஏன் அப்படி? இதுதான் இந்த கதையில இருக்கிற சுவாரஸ்யமான முரண்பாடு. அவரால முடியலங்கிறத விட அவருக்கு அப்படி செய்ய மனசு வரல. அப்படியா? ஏன்னா அவரோட கலை ஓடுற நதி மாதிரி உயிருள்ள தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம். அத ஒரு புத்தகத்துக்குள்ள அடக்கிட்டா அது செத்துப்போன தேங்கி நின்ன குளம் மாதிரி ஆயிடும்னு வாழ்ந்தாரு. சரியா சொன்னீங்க. ஓ, மக்கள் அது ஒரு பைபிள் மாதிரி எடுத்துக்கிட்டு அதுல இருக்கிறத அப்படியே குருடுத்தனமா பின்பற்றுவாங்கன்னு நினைச்சாரோ? ப்ரெசைஸ்லி அதேதான். மக்கள் அவங்களோட சொந்த அனுபவத்தை சொந்த சிந்தனையை அதுல பயன்படுத்தாம ப்ரூஸ்லி இப்படிதான் சொல்லியிருக்காருன்னு ஒரு ரோபோ மாதிரி ஆயிடுவாங்கன்னு கவலைப்பட்டார். அதனாலதான் தயங்கினாரா? ஆமா, அது எப்படி சாத்தியமாச்சு? அது ஒரு அற்புதமான விஷயம். லிண்டாவும் அவரோட நண்பர்களும் அந்த புத்தகத்தை உருவாக்கும் போது அது ஒரு ஹவு டு மேனுவல் மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமா இருந்தாங்க. அதாவது படி 1 இப்படி செய், படி 2 அப்படி செய்ன்னு சொல்ற ஒரு சமையல் குறிப்பு மாதிரி இல்லாம. ஆமா, ப்ரூஸ்லியோட சிந்தனைகள், குறிப்புகள், வரைபடங்கள் இதோட ஒரு தொகுப்பாத உருவாக்கினாங்க. அப்போ அந்த புத்தகம் ஒரு வழிகாட்டி தானே தவிர ஒரு விதிமுறை புத்தகம் இல்ல. மிகச்சரி. அந்த புத்தகமே ப்ரூஸ்லியோட நீரின் தத்துவத்தை தான் பிரதிபலிச்சது. இப்படி இருந்து தனக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு தன்னோட சொந்த ஜீத் குங் டோவை உருவாக்கிக்கணும். ஆக அது வாசகனை ஒரு செயலற்ற பார்வையாளனா இல்லாம ஒரு செயல்சீலமான நெகிழ்வான பங்கேற்பாளனா மாத்துது. இதுதான் ப்ரூஸ்லியோட உண்மையான நோக்கத்துக்கு அவங்க கொடுத்த மிகப்பெரிய மரியாதை. அப்போ நாம இன்னைக்கு பார்த்த இந்த எல்லா விஷயங்களையும் சுருக்கமா சொன்னா, வலுக்கட்டாயமான கட்டுப்பாட்டை விடுறது, மூங்கில் மாதிரி வளைஞ்சு கொடுக்கறது, அப்புறம் ஓடுற நதி மாதிரி வாழ்க்கையோட சேர்ந்து பயணிக்கிறது, இந்த 3 தான் நீரை போல இருங்கிற தத்துவத்தோட அடிப்படை. ஆமா, முக்கியமான விஷயம் என்னன்னா இது எதுவுமே செயலற்ற சோம்பேறித்தனமான கருத்துக்கள் இல்ல. சரி, இது எல்லாமே வேகமா மாறிக்கிட்டே இருக்கிற இந்த உலகத்தோட தீவிரமா ஈடுபடுவதற்கான வழிகள். சண்டை போடுறதை விட சேர்ந்து நடனம் ஆடுறதுக்கு அதிக திறமை தேவை. மனநிலையிலிருந்து நெகிழ்வான நீரோட்டமான மனநிலைக்கு மாறுவது. இது நம்மளோட கற்றல், பிரச்சனைகளை தீர்க்கும் முறை, உறவுகள், தனிப்பட்ட வளர்ச்சி எல்லாத்தையுமே மாத்தக்கூடிய சக்தி வாய்ந்தது. நிச்சயமா. எப்ப ஓக் மரம் மாதிரி உறுதியா நிக்கணும், எப்ப மூங்கில் மாதிரி வளைஞ்சு கொடுக்கணுங்கிற அந்த சமநிலைய கண்டுபிடிக்கிறது தான் வாழ்க்கையில இருக்கிற பெரிய சவால். அருமை. நீங்க சிந்திச்சு பார்க்கறதுக்காக ஒரு இறுதி எண்ணம். உங்க வாழ்க்கையை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. எந்த விஷயத்துல நீங்க ஒரு ஓக் மரம் மாதிரி ரொம்ப பிடிவாதமா கடினமா இருக்கீங்க? ஒருவேளை அது உங்க வேலையா இருக்கலாம், இல்ல ஒரு உறவா இருக்கலாம். சரி. அதே சமயம் எந்த விஷயத்துல நீங்க ஒரு மூங்கில் மாதிரி ரொம்ப இயல்பா நெகிழ்வா இருக்கீங்க? இப்போ அந்த ஓக் மரம் மாதிரி கடினமா இருக்கிற பகுதிக்கு உங்க மூங்கில் குணத்தை எப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வர முடியும்? அந்த பிடிவாதமான பிடிய லேசா தளர்த்துனா என்ன மாற்றம் நடக்கலாம்? யோசிச்சு பாருங்க.